நண்பர்களே, சினிமா கதைப்போம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பார்க்க போற தலைப்பு, ஒரு திரைப்படத்தை பார்க்கறதுக்கு சரியான இடம் திரையரங்கமா இல்லைன்னா ஓடிடி தளமா அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்கு முதல்ல இந்த இரு தளங்களை பத்தின அட்வான்டேஜஸ் என்ன, இதுல இருக்கக்கூடிய சாதகங்கள் என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம சரியான முடிவை எடுக்க முடியும். ஸோ முதல்ல ஓடிடியோடைய சாதகங்கள் என்ன அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். ஓடிடி தளங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்கறதுக்கான கன்வீனியன்ஸ் இருக்கும். கன்வீனியன்ஸ்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு 3 மணி நேரம் பார்க்குற ஒரு படம் அப்படின்னா நீங்கள் ஒரு 1.5 மணி நேரம் பார்த்துட்டு நீங்கள் ஒரு சின்ன வேலை இருக்குது, ஒரு கடைக்கு போகணும் இல்லை சமைக்கணும் அப்படின்னா கூட பார்த்துட்டு அப்புறமா மீதி படத்தை பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து எப்போ வேணும்னாலும் அந்த படத்தை பார்க்கறதுக்கான கன்வீனியன்ட் நீங்கள் நினச்ச டைமில் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு தியேட்டரில் வந்து இந்த படம் வந்து 4 மணிக்கு தான் ஷோ இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து 6 மணிக்கு தான் உங்களுக்கு டைம் இருக்குன்னா ஓடிடியில் அந்த படம் இருக்குன்ற பட்சத்தில் உங்களால் உங்கள் நினச்ச நேரத்தில் உங்களால் அந்த படத்தை பார்க்க முடியும். ஸோ இந்த ஒரு அட்வான்டேஜ் ஓடிடியில் இருக்குது. ஸோ இப்போ ஓடிடியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காஸ்ட் எஃபெக்டிவ் வந்து ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து மாதத்துக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களுக்கு அதில் வந்து ஒரு இருக்கக்கூடிய எல்லா படங்களையும் வந்து உங்களால் பார்க்க முடியும். ஸோ இப்போ நீங்கள் வந்து திரையரங்கு போனோம்னா நீங்கள் உங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு அமௌண்ட் வந்து நீங்கள் வந்து கொடுத்து ஒரு படத்துக்கு பார்க்க வேண்டியிருக்கும். ஸோ இதில் அந்த அமௌண்ட்டில் இதில் நிறைய படங்கள் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி முக்கியமான இன்னொரு ஒரு அட்வான்டேஜ் என்ன ஓடிடியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா, ஓடிடியை நம்ம ஒன்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ அதில் பல லட்சக்கணக்கான திரைப்படங்கள் இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் எந்த படத்தை எப்போ வேணாலும் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்கும். ஸோ இப்போ ஒரு தியேட்டரில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த வெள்ளிக்கிழமையில என்ன படம் ரிலீஸ் ஆகுது அதுக்கு முன்னாடி சில வாரங்களில் ரிலீஸ் ஆன படங்கள் தான் கிடைக்கும். ஸோ இதில் அப்படி கிடையாது. ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படங்கள்ல இருந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆகிற படம் வரைக்கும் எல்லாமே இருக்கும். ஸோ அதனால உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வந்து நிறைய இருக்கும் ஓடிடி தளங்கள்ல. ஸோ இப்போ திரையரங்குல ஒரு படத்தை பார்க்கறதுக்கான சாதகங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஒரு திரையரங்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ஒரு திரைப்படம் எடுக்கிறதே வந்து உங்களுக்கு வந்து ஒரு திரையரங்குக்கு தான் மெயினாக வந்து அவங்க வந்து எடுக்கிறாங்க. அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு டால்பி அட்மாஸ் சவுண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த திரையரங்கில் கிட்டத்தட்ட 64.1 சரௌண்ட் சிஸ்டம் இருக்குன்னா நம்ம வந்து உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க அந்த படத்தை. ஸோ இப்போ அதோட சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே நம்ம போன உடனே கூட பார்ப்போம். ஸோ டால்பி சவுண்ட்னு சொல்லி ஒரு எஃபெக்ட் போடுவாங்க. ஒரு காட்டுக்குள்ளே ஒரு பறவை சுற்றுறது, ஒரு சவுண்டு வர்றது, ஹெலிகாப்டர் போகிறது, இதெல்லாம் வந்து ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ படம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அந்த காட்சிகளுக்கு ஏற்ற மாதிரி சவுண்டும் வந்து வடிவமைச்சிருப்பாங்க. ஸோ இது வந்து நம்ம வந்து டிவியில் ஒரு 4 ஸ்பீக்கர் மேக்ஸிமம் 5 ஸ்பீக்கர் வரைக்கும் நம்ம பார்க்கலாம், இல்லை 7 ஸ்பீக்கர் பார்க்கலாம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்